ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸு சொல்லலான்னு இருக்கேன். டிப்ஸு சொல்லி 2, 3 நாள் ஆயிடுச்சு. இடையில நான் டிப்ஸு சொல்றதா சொல்லியிருந்தேன். அதான் சொல்லலான்ட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பாவக்காய் பொரியல் பண்ணுவேன் பார்த்தீங்களா? அது வந்து கசப்பு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கணும்னா, நம்ம என்ன செய்யலான்னா, பாவக்காய் மேல முள்ளு முள்ளா இருக்கும் பார்த்தீங்களா? சைட்லலாம் தோல் மேல, அத நல்லா சீவிடுங்க. சீவிட்டு நல்லா எவ்வளோ பெருசா வேணுமோ, சிறுசா வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு என்ன செய்யலான்னா, ஒரு ஜல்லடை மாரி கப் இருக்கும் இல்லைங்களா? சா காய்கறி வடிகட்டுற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா? ஓட்டையா இருக்கும். அது பிளாஸ்டிக்கோ இல்லன்னா அலுமினியம் எது இருந்தாலும் சரி. அந்த சல்லடை கிண்ணத்துல இந்த பாவக்காவ போட்டுக்கங்க. பாவக்காய் போட்டுட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு, கொஞ்ச நேரம் வச்சுருங்க. வச்சுட்டோம்னா, அந்த தண்ணி உப்பு பட்டு தண்ணி இருக்கு இல்லைங்களா? அதில தண்ணி விடும். தண்ணி விடும்போது, அந்த கசப்பு தன்மை எல்லாம் அப்படியே இறங்கிடும். ஃபில்டர் ஆயிடும். ஃபில்டர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குழம்போ, பொரியலோ வணக்கும்போது, இந்த கசப்பு தன்மை தண்ணியெல்லாம் போனதால சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். கசப்பும் தெரியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆட்டி வச்சோம்னா, கடைசி வர வர அந்த மாவு வந்து இட்லி நல்லா வராது. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி தோசையோ அது மாரி தான் ஊத்துவாங்க. அந்த மாவுலயும் நம்ம இட்லி நல்லா சூப்பரா ஊத்தலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறிட்டு, நீங்க கொஞ்சம் உப்பு போட்டு இட்லி ஊத்துனீங்கன்னா, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சு ஊத்துறோமோ, அதே மாதிரி சூப்பரா இருக்கும். சரிங்களா? 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதே மாவு இட்லி மாவு நம்ம தோசை ஊத்துறோம். அ ஊத்தி கடைசியாக ரொம்ப புளிச்சிரும் சரிங்களா? ரொம்ப புளிப்பு வரும். அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சோண்டு சர்க்கரையும் கொஞ்சம் சால்ட் உப்பும் கலந்துட்டு, நீங்க பணியாரமோ, ஊத்தாப்பமோ, தோசையோ ஊத்துனோம்னா, அந்த வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். புளிப்பு தன்மைய அந்த இனிப்பும் நம்ம வந்து உப்பு வந்து நம்ம ஒரு அளவுக்கு தான் போடுவோம் இட்லி மாவுக்கு. அப்படியே ஃபுல்லா சரிசமமா போட மாட்டோம். அப்ப கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமா தெரியும். கொஞ்சம் உப்பும், சர்க்கரையும் போட்டு கிளறிட்டு தோசையோ, பணியாரமோ ஊத்துனா செம்மையா சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். புளிப்புத்தன்மை மட்டுப்படும். சரிங்களா? அடுத்தது 4வது டிப்ஸ். நான் பூஜைக்கெல்லாம் பூ வாங்கி வச்சுருவேன். 10 நாளைக்கு, 15 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு பூ மார்க்கெட்ல பூ வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். வாடாம நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ்னா, நல்லா பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூடி போட்டது. இல்லன்னா சில்வர் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கீழ பச்சரிசி மாரி கொஞ்சம் அரிசி போட்டுட்டு, ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருங்க. நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அப்படியே அப்படியே பூ வச்சு மூடுனாலும் சரி, இல்லன்னா ஒரு கவரோட வச்சு மூடுனாலும் சரி. நீங்க எதுல ஒரு துணியில வச்சு மூடுனாலும் சரி. வச்சுட்டு ஃபுல்லா வச்சுட்டு, நாம அதுக்கு மூடிக்கு மேல தான் நாம வந்து ஏதாவது கவரோ, ஒரு துணியோ அந்த ஃப்ரிட்ஜில இருக்க அந்த தண்ணி வந்து டப்பாக்குள்ள போகாத மாரி நல்லா மூடணும். ஒரு நியூஸ் பேப்பர் கூட வச்சு மூடிடலாம். அந்த தண்ணி வந்து அந்த பேப்பர்ல நின்னுடும். இல்லன்னா ஒரு பாலித்தீன் கவர் வச்சு மூடுனோம்னா, அந்த கவர்ல கூட வச்சு மூடிட்டோம்னா, தண்ணி உள்ள போகாம இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே ஸ்டேஜ்ல இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.